அனைவருக்கும் வணக்கம். செம்மங்குப்பம் விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் கொடூரமாக பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது, இந்த சம்பவத்திற்கு காரணம் யார் என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். இன்று காலை சுமார் 8:45 மணி அளவில் குமாரபுரம் கிருஷ்ணசுவாமி என்கிற தனியார் பள்ளி, அந்த பள்ளியினுடைய வாகனம் மாணவர்களை ஏற்றி பள்ளியை நோக்கி செல்கிறது. அப்போ செம்மங்குப்பம் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங்கை இந்த வாகனம் கடக்க முற்படுகிற போது சுமார் 95 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ரயில் அடித்து வீசியதில் அந்த வாகனம் பறவை போல் பறந்து சென்றிருக்கிறதாம். 3 மாணவர்கள் அநியாயமாக இறந்து போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மீதம் இருந்த மாணவர்களும் வாகன ஓட்டுநரும் படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சையில் தற்போது இருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே பல கருத்துகள், பல செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது. ஒருபுறம் ஓட்டுநர் தான் காரணம், ஓட்டுநருடைய கவனக்குறைவு, அவருடைய பிழை, அவரால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்று சில கருத்துகள். இன்னொரு புறம் அந்த கேட் கீப்பர், பணியில் இருந்த அந்த கேட் கீப்பருடைய பிழையால் தான் இந்த விபத்து நடந்தது, அவர்தான் முழு பொறுப்பு என்கிற கருத்துகளும் இருந்து வருகிறது. ரயில்வே துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு. முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேட் கீப்பர் கேட்டை மூட முயன்றதாகவும் மூட வேண்டாம் என வேன் டிரைவர் சொல்லியதாகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. யார்? ரயில்வே துறை. அதாவது ரயில்வே துறையினுடைய இந்த முதல் அறிக்கையை பார்க்கிற போது கேட் மூடப்படாமல் தான் இருந்திருக்கிறது. கேட்டை மூட முற்படுகிற போது டிரைவர் மூட வேண்டாம் என்று சொல்லி கடந்து சென்றார் என்பதுதான் அவர்களுடைய அறிக்கையில், முதல் அறிக்கையில் தெரிய வருகிறது. அதுக்கப்புறமா இன்னொரு அறிக்கை, அந்த அறிக்கையை திருத்தம் செய்து இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, கேட் கீப்பர் கேட்டை மூடியதாகவும் திறக்க சொல்லி ஓட்டுநர் வலியுறுத்தியதாகவும் அறிக்கை. அப்போ இதில் இந்த 2வது அறிக்கையில் கேட் மூடப்பட்டிருப்பதாக செய்தி இருக்கிறது. அப்போது உண்மையிலேயே கேட் மூடப்பட்டிருந்ததா இல்லை திறக்கப்பட்டிருந்ததா? அந்த கேள்விக்கான பதில் எல்லோருக்கும் தெரியும். கேட் திறக்கப்பட்டு தான் இருந்தது. அப்போது மூடப்பட்ட கேட்டை டிரைவர் சொல்லி கேட் திறக்கப்பட்டதா இல்லை கேட் மூடப்படவே இல்லையா என்கிற கேள்விகள் எழுகிறது. இந்த அறிக்கையே ஒரு தெளிவில்லாத ஒரு அறிக்கையாகத்தான் இருக்கிறது. இப்போது இந்த சம்பவம் நடந்தபோது கேட் திறந்தே இருந்தது இல்லையா? கேட் திறக்காமல் இருக்கிற போது இந்த விபத்து நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ கேட் மூடியே இருக்க வேண்டும் என்பது யாருடைய வேலை? அதை கண்காணிப்பது அந்த கேட் கீப்பருடைய வேலை. அப்போ கேட் திறக்கப்பட்டிருந்தது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் கேட் கீப்பர் தான் ஏற்க வேண்டும். ஒருவேளை மூடப்பட்டிருந்த கேட்டை இல்லை அதை மூட முற்படுகிற போது கூட அந்த வாகன ஓட்டுநர், அந்த வேன் டிரைவர், அவர் கேட் கீப்பர்கிட்ட போய் கேட்டை திறங்குலேருந்து சொல்லியிருந்தால் கூட கேட் கீப்பர் திறந்திருக்கக்கூடாது. ரயில் வரக்கூடிய நேரம் எப்படிங்க திறப்பீங்க? நீங்கள் திறந்திருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேலையை செய்வதற்காகத்தான் கேட் கீப்பர் அங்கே இருக்கிறார். கேட்டை மக்கள் சொன்னதும், பொதுமக்கள் சொன்னதும், இல்லை வாகன ஓட்டுநர்கள் சொன்னதும் திறந்து விடுறதுக்கு இல்லை. ரயில் கடந்து சென்றதற்கு பிறகு இந்த கேட்டை திறப்பது தான் கேட் கீப்பருடைய பணி. அப்போ இந்த இடத்தில் கேட் கீப்பர் முழுமையான பிழையை செய்திருக்கிறார். அதை திசை திருப்புறதுக்கு வாகன ஓட்டுநர் மேலே பழியை போட்டுறதெல்லாம் எதன் பொருட்டும் ஏற்புடையதில்லை. இதில் திருச்சி ரயில்வே கோட்டத்தினுடைய மேலாளர் அன்பழகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விபத்துக்கு பப்ளிக்கும் காரணம்ங்க. ஏன் பப்ளிக் காரணம் என்று கேட்டால், பப்ளிக் இந்த 2 வீலரில் போன இருசக்கர வாகனத்தில் சென்ற பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்களான்னா, அவங்க கேட் கீப்பர்கிட்ட நேரம் ஆகுதுங்க, கேட்டை திறந்து விடுங்க என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்தார்களாம். அதனால் இவர் திறந்து விட்டார். பப்ளிக் கொஞ்சம் வெயிட் பண்ணி போக வேண்டியதானே? சொல்கிறது யார்? ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு நபர். எப்படி இருக்கு பாருங்க. இந்த லட்சணத்தில் தான் ரயில்வே துறை இருக்கிறது. தவறு நடந்து விட்டது. இப்போ அதை மூடி மறைப்பதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் மீதே புகார் சொல்வார்கள் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. ஒரு புறம் டிரைவர் மேலே புகார், இன்னொரு புறம் பொதுமக்கள் மீது புகார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேட் கீப்பர்
கேட் கீப்பர் வந்து இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேட் கீப்பர் அவர் வந்து ஹிந்திக்காரர், வட இந்தியாவை சார்ந்தவர். அவர் வந்து அவருடைய பெயர் பங்கஜ் சர்மா. அவர் எப்போவுமே இப்படி தாங்க, சரியாலாம் பணியில் இருக்க மாட்டார். பணியில் இருக்கிற போதே அலைபேசியை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் குடிபோதையில் அவர் இருந்ததாகவும் தகவல்கள் வருகிறது. அது எந்த அளவிற்கு அதிகாரப்பூர்வமான தகவல்னு நமக்கு தெரியலை. அது மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு, விசாரணை நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் அது பற்றிய தகவல்கள் தெரிய வரும். அந்த மக்கள் வைக்கக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஏங்க எங்கள் ஊரில் கேட் கீப்பராக நீங்கள் வந்து போடுறதுக்கு எங்கள் ஊரில் உள்ள ஆட்கள் கிடைக்கலையா? தமிழர்கள் கிடைக்கலையா? உங்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கிடைக்கலையா? ஏன் தமிழ் தெரியாத ஒரு நபரை எதுக்குங்க நீங்கள் இங்கே கேட் கீப்பராக அமர்த்துறதுக்கு நீங்கள் வந்து முடிவு செய்கிறீங்க? ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள்? இவருக்கு தமிழே தெரியலை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இவர் வந்து பணிபுரிகிறாராங்க. அந்த அன்பழகன் அதிகாரி இருக்கார் இல்லையா, ரயில்வே அதிகாரி, அவர் தான் சொல்கிறார் 2 ஆண்டுகளாக இவர் பணியில் இருக்கிறார் என்று சொல்லி. 2 ஆண்டுகள் பணியில் இருந்ததற்கு பிறகும் தமிழ் தெரியாமல் இருந்திருக்கிறார் என்றால் எப்படி நம்ம இதை பார்ப்பது? எப்படி பார்ப்பது? நாங்கள் பேசுகிறது அவருக்கு புரியாது, அவர் பேசுகிறது எங்களுக்கு புரியாது என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் சொல்கிறார்கள். ஒரு பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, வேலைக்கு இருக்கிறீர்கள் என்றால் அந்த பகுதியில் என்ன மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்தி தெரியணும் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா? அதெல்லாம் தமிழர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். தமிழ்நாட்டில் வேலை பார்த்தால் தமிழ் தெரிய வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும் என்கிற அதையெல்லாம் பேச மாட்டார்கள். இது இந்த ரயில்வே துறையில் மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய துறைகள், எல்லா துறைகளிலும் இதுதான் நடக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்வே துறை இருக்கிறது இல்லையா, இந்த ரயில்வே துறையில் அதிக அளவிலே தமிழ் தெரியாதவர்கள், தமிழ்நாட்டை சாராதவர்கள், வட இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்திக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள். ரயில்வே துறையை அவர்கள் தான் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்கள். அதிலும் தமிழ்நாட்டில் கூட இதுதான் நிலை. அந்த கேட் கீப்பர் தவறு செய்தார் என்கிற காரணத்திற்காகத்தான் அவர் மீது ரயில்வே துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கேட் கீப்பர் தவறு செய்யலைன்னா ரயில்வே துறை அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இன்னும் சிலர் கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அந்த பகுதியில் கேட்டே இல்லைங்க, அந்த ரயில்வே கிராசிங்கில் கேட்டே இல்லை, எப்போதுமே கேட்டும் இல்லை, அங்கே சிக்னல் எல்லாம் இருக்காதுங்க, நாங்கள் தான் பார்த்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் சிலர் சொன்னதாக செய்திகள் எல்லாம் வந்தது. ஆனால் அது உண்மை இல்லை என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை மறுத்திருக்கிறார்கள். கேட்டெல்லாம் இருக்குங்க, எப்போவுமே ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பு, ரயில் வருவதற்கு ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பே கேட்டை லாக் பண்ணிடுவாங்க. அதிக அளவிலே வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி, ஆனால் கேட் இருப்பது உறுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் உயிர் தப்பிய மாணவர், அந்த மாணவர் ஒருவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேட்டு திறந்து தான் இருந்து அங்கே சிக்னலும் இல்லை, சிக்னலே இல்லையா. இது அந்த மாணவர் ஒருவர் சொல்லியதாக தகவல் வருகிறது. இந்த கேட் கீப்பர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சிக்னல் வந்து சேரலைங்க, அவருக்கான தகவல் சரியான முறையில் வந்து சேரவில்லை என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை வைக்கிறாராம். அப்போ இது யாருடைய பிழை? முழுக்க ரயில்வே துறையினுடைய பிழையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. என்னதான் இதை மூடி மறைத்தாலும் ரயில்வே துறை இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற போது சொல்கிறாங்க, அந்த ரயில்வே கிராசிங் அருகாமையில் செடி கொடி மரம் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரயில் வருகிற போது ஒருவேளை அந்த ரயில் வருகிறதா இல்லை என்று யாராவது வாகன ஓட்டுநர்கள் பார்க்க வேண்டும் என்றால் கூட தெரியாதுங்க, மரம் செடி கொடிகளால் நிறைந்திருக்கிறது, இதை வெட்டுங்க, முதல்ல இந்த மரத்தை செடியெல்லாம் வெட்டி வீசுங்க. இதை வெட்டி வீசினீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுக்காவது தெரியும். ரயில் தூரத்திலிருந்து வருகிற போதே நம்மால் கணிக்க முடியும், பார்க்க முடியும். இந்த மரங்கள் இப்படி இருக்கக்கூடிய காரணத்தால் யாராவது ரயில் வருதா என்று பார்த்து கடந்து செல்லலாம் என்று நினைத்தால் கூட முடியாது என்கிற அவர்களுடைய ஒரு கருத்தையும் வைக்கிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்னா, மரம் இருக்கிறது, செடி கொடி இருக்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த கேட் மூடப்பட்டாலே போதும். எத்தனையோ ரயில்வே கிராசிங் இருக்கிறது, அது எல்லாம் சரியாகத்தான் இயங்குகிறது பெரும்பாலும். இப்போ இந்த இடத்தில் ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த பணியில் இருந்த கேட் கீப்பர் சரியான முறையில் இருந்திருந்தாலே இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ரயில்வே துறை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். யார் மீது வைக்கிறார்கள் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் மீது வைக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுன்னா, இந்த ரயில்வே கிராசிங்கில் நாங்கள் ஒரு சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்டம் ஏற்கனவே இருக்கிறது, நிதியும் நாங்கள் ஒதுக்கீடு செய்து விட்டோம், ஆனால் மாவட்ட ஆட்சியர் அதற்கான அனுமதியை தரவில்லை. கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கடக்கிறது, எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அவர்கள் தரப்பில் சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்
இது குறித்து பேசுகிற போது அவர் வந்து பூசி முழுகினார். அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன், விரிவாக முழு தகவல்களை எடுத்துவிட்டு பேசுகிறேன் என்று அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது நமக்கு தெரியலை. உண்மையிலேயே சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்டம் இருக்கிறதா, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதா, மாவட்ட ஆட்சியர் மீது இவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என்பது தெரியலை. ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசும் பொறுப்பேற்க வேண்டும். அது பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அது குறித்து விரிவாக பேசுவோம். எது எப்படியோ எந்த தவறும் செய்யாத 3 அப்பாவி மாணவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க? அந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவர்களுடைய உறவினர்களுடைய, அவர்களுடைய நண்பர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? சின்ன சின்ன பிள்ளைங்க பெரிய கனவுகளோடு, ஆசைகளோடு, லட்சியத்தோடு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்து பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து பெரிய ஆளாக வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. காலையில் அனுப்பி வைக்கிறோம், பாதுகாப்பாக நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய பிள்ளைகள் திரும்பி வந்து சேர்ந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இருந்த பெற்றோர்கள் அவர்களுடைய மனநிலையை நினைச்சு பார்க்க முடியலை. இந்த சம்பவத்திற்கு ரயில்வே துறை முழு பொறுப்பேற்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கான குடும்பங்களுக்கான இழப்பீடை வழங்க வேண்டும். என்னதான் இழப்பீடை வழங்கினாலும் போன உயிரை திரும்பி எடுத்து வர முடியாது. இனி ஒரு உயிர் போகாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும். சரியான நபர்களை நியமிங்க. எத்தனையோ இளைஞர்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். பொறுப்பான இளைஞர்கள் இருக்கிறார்கள். பட்டம் பெற்ற பட்டதாரி இளைஞர்கள் லட்சக்கணக்கில் வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுங்க. இந்த கேட் கீப்பர் தூங்கிட்டாருன்னெலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய ஒரு வேலை இது. எத்தனை லட்சம் மக்களினுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய வேலை இது. சின்னதாக ஒரு தவறு நடந்தால் கூட மரணத்தில் தான் போய் நிற்கும். அப்போ அந்த இடத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நல்ல பணியாளர்களை நியமியுங்கள். இந்த மண்ணை சார்ந்த பணியாளர்களை முதலில் நியமியுங்கள். இந்த மண்ணின் மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, இந்த மண்ணின் மக்களுடைய மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய, ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் பேசுவதற்காகவாவது அவர்களோடு உரையாடுவதற்காகவாவது அந்த மண்ணின் மக்களினுடைய மொழி தெரிந்த நபர்களை வேலையாட்களாக நியமியுங்கள். இது இந்த ரயில்வே கிராசிங்கில் மட்டும் இல்லை, பல ரயில்வே நிலையங்களில் டிக்கெட் எடுக்கிறப்ப கூட நம்ம தான் இந்தியில் பேசணும். அவங்க டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவங்க தமிழில் பேச மாட்டாங்க. இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை தர வேண்டும். இது எல்லாவற்றையும் விட மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள்.